ஜெயா, என்னங்க? பரம்பரை வளையல் உங்க அம்மா ஞாபகமா நீ எப்பவும் போட்டிருப்பிய? ஆமா. எங்க கையில அதை காணும்? இத பாருங்க, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் என்னையவே தான் கவனிப்பீங்களா? பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் இருக்குதுங்க. அதுங்க என்ன பண்ணுதுங்க, என்ன படிக்குதுங்க, இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? அதை விட்டுட்டு என்னையவே கவனிச்சுக்கிட்டு. ஜெயலட்சுமி, என்னடி? உன் அண்ணன் அவளுக்கு நீ வளையல் மாட்டி விட்ட, அதுக்கு எங்களை கோத்துடுற. வேற வழி தெரியலடி. ஏ, அவங்க அப்படி போதோ? அப்பா. என்னடா மசா? அப்பா, ஆ, உனக்கு மசு முக்கியமா சிங்கம் முக்கியமா? ரெண்டும் தான். 2 கண்ணு. அப்ப அம்மா என்ன நெத்தி கண்ணா? சும்மா, அது அப்படி இல்லடா. ஜெயலட்சுமி, இன்னைக்கு நீ குளிக்கிறப்ப வலையில மறந்து வச்ச மாதிரி உன் குடும்ப ஞாபகத்தையும் மறந்து வச்சிரு, சரியா? ஆமா. என்ன பாக்குற? இம்புட்டு வருஷமா உன் பரம்பரை ஞாபகத்தை சுமந்ததெல்லாம் போதும். அதான் ஒரு நாக்கடியா வாங்கி வச்சிருக்கல, அதுல இருந்து ஒரு வளையல் எடுத்து போட்டுக்க. எங்க அப்பா உன்னை பார்த்து ஒன்னும் கோவத்துல சொல்லல, சும்மா எடுத்து போட்டுக்க ஜெயலட்சுமி, சரியா? இன்னும் ஏன் உம்மன் இருக்க ஜெயலட்சுமி? சரி 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 ஜெயலட்சுமி. மன்னிச்சு விட்டது நானு, எனக்கு முத்தம் இல்லையா? ஜெயலட்சுமி, அதான் உன் மாமா கேக்குறாருல்ல, முத்தம் கொடு. ஏய், நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க. அப்ப அம்மா குடுக்குற முத்தம் வேணாமா? எங்க ஓடுற? ஓடுங்க அவளை. இல்லன்னு சொல்றல, நீ எங்க ஓடுனாலும் உன்னை விட மாட்டேன். நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த ஜோதியை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. ஜெயலட்சுமியோட வளையல் இங்கதான் இருக்குன்னு நேரடியா சொன்னா ஜோதி கிட்ட நமக்கு இருக்கிற நல்ல இமேஜ் டேமேஜ் ஆயிடும். மறுபடியும் அவளை மாட்டி விட சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அது நடக்காது. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ் நல்ல சான்ஸ், இதை மிஸ் பண்ணவே கூடாது. உள்ள இவளுங்க நகையை மறைச்சு வச்சிருக்காளுங்க, இதை எப்படி வெளியே கொண்டு வர்றது? ஜோதி ரூம்ல நகை இருக்கு, ஆனா அதை வெளியே கொண்டு வர எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது அவளை மாட்டி விடணும். என்ன பண்ணலாம்? எங்க போனாலும் சரி உன்னை விட மாட்டேன். எங்க ஒரு வீட்டுக்குள்ள பூந்து நாசம் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் பரஞ்சோதி, மாட்டின அவ்வளவுதான். ஏய் முட்டா பயலே, ஏன் லூஸ் மாதிரி கட்டையை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க? என்னாச்சியா? இல்லம்மா, பெருச்சாலி நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்துருச்சுமா, அதைத்தான் நான் துரத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பெருச்சாலியா? ஆமாமா, நான் தூங்குறப்ப என் வேட்டியை கடிச்சிருச்சுமா, அதனாலதான் நான் துரத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க கதவை பூட்டிட்டு நிம்மதியா தூங்குங்கம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். எங்க போயிட்ட? பெருச்சாளி, இது நல்ல ஐடியாவா இருக்கே. வீட்டுக்குள்ள பெருச்சாளி, அது ஒண்ணு இல்ல 2, அம்மா பொண்ணு. அந்த 2ஐயும் இந்த 3வது பெருச்சாளிய வச்சு துரத்திட்டா என்ன? என்னங்க பெருச்சாளுங்க, என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பாட்டி பாட்டி, வீட்டுக்குள்ள பெருச்சாளி வந்துருச்சு பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அத்தை மாமா, பெருச்சாளி. என்னங்க ஏன் கத்துறவ? பெருச்சாளி பாட்டி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. என்னடி சொல்ற? வீட்டுக்குள்ள எப்படி பெருச்சாளி வரும்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? தோட்டக்காரனை கூப்பிட்டு கேளுங்க.
அவனை என்னத்த கூப்பிட்டு கேக்குறது? பெருச்சாலிய வீட்டுக்குள்ள விட்டுவிட்டு அவன் என்ன பண்றான்? ஏய் வாங்க. ஐயா என்ன வேலை பாக்குற நீ? வீட்டுக்குள்ள பெருச்சாலி வந்துச்சான். என்னது இங்க வந்துருச்சா? அம்மா நான் தான் அப்பயே சொன்னல கதவை பூட்டிக்கிங்கன்னு. முட்டா பையில அறிவுரை சொல்றதை நிறுத்திட்டு எங்கன்னு தேடி கண்டுபிடி. சித்ராமா நீங்க அதை பாத்தீங்களா? பாக்காமல கத்துறேன். இத்தான் பெருசு. அப்படியே கிச்சன் பக்கம் போய் அப்படியே இங்கிட்டு போய் இதோ இந்த பக்கம் பாஞ்சு அப்படியே மாடிப்படி ஏறி போயிடுச்சு. இன்னைக்கு அது செத்துச்சுமா, கவலைப்படாதீங்க. இருங்கம்மா வரேன். ஏய் நல்லா தேடி அடி. உன்னை விட மாட்டேன். அந்த பக்கம் போய் பாரியா. ஐயோ எல்லாம் லூசுகளாட்டம் ஹால்ல தேடிட்டு இருக்குதுங்க. உள்ள பாரு. இது ஒப்பேராது. நாமளே ஜோதி ரூமுக்கு திசை திருப்பி விட்டுற வேண்டியதுதான். பாட்டி பெருச்சாலி ஜோதி ரூமுக்குள்ள போயிடுச்சு பாட்டி. பாட்டி பெருச்சாலி ஜோதி ரூமுக்குள்ள போயிடுச்சு பாட்டி. எங்க? போய் பாரு. ஏய் சேர்லாம் தூக்கி தேடு. எங்கேயாவது இருக்கும். என்னது இது? ஏய், எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? உன் ரூமுக்குள்ள பெருச்சாளி நல்லா தேடி வந்துச்சா? பெருச்சாளி? ஏய் இருவி. தேடு நல்லா. பாக்குறேங்க ஐயா. இந்த கட்டை வச்சு தட்டி பாரு. சித்ராமா இங்க எங்கேயும் இல்லையம்மா. நல்லா தேடி பாரு. அதா அந்த கபோர்ட்குள்ள தேடு. ஆமா கபோர்ட்ல இருக்கும், தேடி. ஐயோ ஏய் லூசாடி நீ. பெருச்சாலி எப்படி கபோர்டுக்குள்ள போவான்? அதுவும் மூடி இருக்க கபோர்ட்ல. அதானே கபோர்ட்குள்ளலாம் இருக்காதுன்னு. அப்பச்சி எலி வீட்டையே தொலைப்படும் போது இத்தனோண்டு கபோர்டு தொலைப்படாதா? போய் பாருங்க ஐயா. அண்ணே அண்ணே இருக்காதுப்பா. அம்மா அண்ணே அங்க இருக்காதுன்னு. இருமா இங்கேயும் பார்த்துடலாம். சரி சரி பாக்கட்டும் பாக்கட்டும். ஒருவேளை இருந்தா எங்கடி எலி? அப்பதா நான் தான் சொன்னேன்ல இந்த பேச்சில் நம்பாதீங்கன்னு. எங்க இருக்கு பெருச்சாலி? இது வழியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா கரெக்டா சொன்னீங்கம்மா. ஏய் முதல்ல அந்த கதவை அடைச்சு விடு. ஏய் ஐயா போ
தோட்டத்துல போய் எங்க இருக்குன்னு பார்த்து அடிச்சு விடு. சரிங்கய்யா. நம்ம கிட்டயே வேலையை காட்டுதா? இந்த போய் அடிச்சு கொல்ற பாருங்க. பெருச்சாளிக்காகவா இம்புட்டு போராடினேன்? இவ்வளவு 2 பேரும் ஒளிச்சு வச்ச வளையலுக்காக தானே. அத காணுமே. அது எங்க போச்சு? ஜோதி, எதுக்கு பயப்படுறவ? அதான் கதவெல்லாம் அடைச்சாச்சுல, நிம்மதியா படுத்து தூங்கு. சீதாலட்சுமி பிள்ளைய பாத்துக்க. அப்பச்சி வாங்க கீழே போய் தேடுவோம். வாங்க. கபோர்ட்ல இருந்த வளையல் எப்படி மிஸ் ஆச்சு? சித்ரா வா. இதோ வரேங்க. அம்மா அம்மா இங்க வாயே. என்னடி பயப்படாத, நான் இருக்கேன்ல. பெருச்சாளி எல்லாம் வராது. நீ வேற பெருச்சாளி அத பத்தி எல்லாம் இல்லம்மா. வளையல இங்க தானே வச்சோம், காணுமே. அது யாரு எடுத்திருப்பா? அம்மா அது மட்டும் பாட்டி கண்ணுல பட்டிருந்துச்சுன்னா அவ்வளவுதான். படவே படாது. வேணாம், இது ஜோதி ரூம்ல இருக்கிறது நல்லதில்ல. பேசாம ஏன் ரூம்ல நகையோட நகையா இருக்கட்டும். கபோர்ட்ல வச்சதும் எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீ ஏனோ தானோன்னு விட்டுருவேன்னு. அதான் அப்பவே திரும்ப வந்து என் ரூமுக்கு எடுத்துட்டு போய் லாக்கர்ல பத்திரமா வச்சிட்டேன். அது ஏன் லாக்கர்ல இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவே என்னோட பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா அது ஏன் வீட்டு சீதனம். பாரா, என் டார்லிங் நல்லா தான் பிளான் பண்றாங்க. கிரிமினல் லாயர் பொண்டாட்டிங்கறத நிரூபிக்கிற. ஏய், இந்த மாதிரி பிளானுக்கெல்லாம் லாயரோட பொண்டாட்டியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் கல்யாணம் ஆனாவே போதும், பிளான்லாம் தானா வந்துரும். நெக்ஸ்ட் டைம் பெருச்சாளி என் மாமியார் ரூம்குள்ள போனா சரியாயிடும். அத்த நீ செத்த. அப்புறம் ஓ நண்பனை விட்டுட்டு என்ன பார்க்க வந்திருக்க? நடராஜ மட்டுமா எனக்கு நண்பன்? நீயும் தானடா. அவனாவது எங்க பாப்பா மூலமா பக்கத்து கடைங்கிறதுனால நண்பன். ஆனா நீ என் கூடவே படிச்சவன், ஒன்னா விளையாண்டு தெரிஞ்சவன். ஆனா கூட அவன் தான் வசதி. என் பக்கம் நிக்கவே மாட்டேன்றிய. நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. அப்படி இல்லடா, நான் 2 பேர் பக்கமும் தான் நிக்கிறேன். இப்ப யார் பக்கம் நியாயம் இருக்கோ நான் அவங்க பக்கம் நிக்கிறேன். அதைத்தானே அல்லாவும் சொல்லியிருக்காரு. இதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அதை மட்டும் சொல்லு. உன் பையன் தர்மா இப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன பண்ணா? இங்க பாரு, எல்லாத்துலயும் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போறோம். நாளைக்கு காலையில லேப் டெஸ்ட் முடிஞ்சதும் உனக்கு ரிசல்ட் வரும். எதுக்கும் கடையை பூட்டிட்டு ரெடியா இருங்க. உங்க ஐடி கார்டு இருந்தா கொடுங்க. ஐடி கார்டு எது கேக்குற? இந்த பிரச்சனை சம்பந்தமா வர்ற ஆபீசர் கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதையாவது எடுத்து கொண்டு வந்து காட்டுங்க. சரியா? உன்னை என்ன பண்றேன் காட்டுறேன், சும்மா விட மாட்டேன், பாத்துக்க. வந்தவங்க போலிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை விடு, உனக்கே என்ன ஆயிருக்குன்னு தெரியும். நடராஜன் தான் உன் வழிக்கே வர்றது இல்லையடா. அவன் குடும்பம், அவன் கடை, அவன் வாழ்க்கைன்னு இருக்கான்டா. அவனை போய் ஏன் தேவையில்லாம இம்சை பண்ணணும்? இளவட்ட பயலுக சண்டை தெருவோட முடிஞ்சிடும்டா. ஒருத்தன் தொழிலை கெடுக்க நினைக்க கூடாது. அம்பிட்டுதானா? வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? உன் வீட்டுல உன் தங்கச்சி இளவரசியா இருந்தா, ஆனா அவன் வீட்டுல ராணியா இருக்கா. கூட பிறந்தவளோட கூட்டுல கல்லெறியாத. அத அந்த அல்லாவே மன்னிக்க மாட்டார். வரேன்.
மா மா சீக்கிரமா பசிக்குதுமா, சாப்பிட்டு வெளியில போனோம். மா மா ஒரு தோசை சுடுறதுக்கு இம்புட்டு நேரமா? வா. இது என்ன தோசை வித்தியாசமா இருக்கு? யாரு? ஐயோ, இவன் இப்படி பார்க்குறா? ரோஜா பூ எஃபெக்ட் பயங்கரமா இருக்கேன். ரோஜா பூ முள்ளு இப்படியா குத்தி தோசையில் வந்து நிற்கணும்? அச்சோ, இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மாமா, நான் உங்களுக்காக ஆசை ஆசையா கஷ்டப்பட்டு தோசை சுட்டிருக்கேன். பார்த்து வலிக்காம சாப்பிடுங்க. வலிக்காமவா? அம்புக்குறி, ஐயோ இதயம். மாமா, உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு என் இதயத்தை மாவுல கொட்டி சுட்ட தோசை. சாப்பிடுங்க. ஐயோ, தோசை ஹார்ட்டா வந்து நிக்குது. கார்த்தி, என்னடா கார்த்தி, தலையில அடிச்சா வீட்டுக்கு ஆகாது, முக்கியமா இந்த நண்பன் பவுன்ராஜுக்கு ஆகாதுடா. என்னடா நீ? டேய், என்னடா இது? ஹார்ட்டின் தோசை. அடே, இங்க பாறா. அடடே, அம்புக்குறி எல்லாம் விட்டுருக்கு. டேய், எங்களுக்கெல்லாம் தெரியாம லட்சுமி வீட்டுக்கு கொண்டுட்டியா? எங்கடா? ஏண்டா? இல்லடா, தோசை ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கு, அம்புக்குறி எல்லாம் வேற விட்டுருக்கு. அதனால தானடா கேக்குறேன். டேய், இது லட்சுமி சுட்ட தோசை இல்ல. பின்ன? அன்னைக்கு கேரம் ஆடும்போது நீ கொடுத்த புடலங்க ஐடியா இருக்குல்ல, அத கதவை திறந்து வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். லட்சுமி கைக்கு போக வேண்டிய ரோஸ் ஐஸ்வர்யா கைக்கு போயிடுச்சு. அதனால வந்த வேணாடா இது தாரடப்பா. டேய், நீ என்ன ஐஸ்வர்யா கொடுத்த ரோஸ? நான் எங்கடா கொடுத்தேன்? அவளே பிடுங்கிட்டு போயிட்டா. தோசையா இது? அப்புறம் தோசை இல்லாம அது என்னடா? நோ யுவர் ஆனர், ஐஸ்வர்யா செதுக்குனே கல் வெட்டுடா இது. ஆஹா, அபிராமி. டேய், உனக்கு இந்த தோசை பிடிக்கலனா அது உன்னுடைய பேட் லக். அந்த தோசையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை என் பக்கம் தள்ளுறா. தின்னு தொலை. இவன் ஃபீலிங்ஸ்ல தீய வைக்க. கார்த்தி, நன்றிகள் பல கோடிடா. ஆஹா, தக்காளி சட்னி, ஹார்ட்டின். பவுன்ராசு, லவ் யூ பவுன்ராசு. அப்படி மெல்ல. ஐசு, சாப்பிடும்போது கையை பிடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இந்த தோசை உனக்கு இல்ல. ஐயோ, விட மாட்டா போலியே. என் மாமாவுக்கு. அத நீ முடிவு பண்ண கூடாது, அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று அப்படிங்கிற பாட்டை நீ கேட்டது இல்லையா? ஐசு, ஆசை மாமாக்கு மட்டும் இல்ல, மாமாவுக்கு சுட்ட தோசைக்கும் தான். கிறுக்கு பயவுள்ள.
ஐசு, நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்மளுடைய பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த தோசமாவோட அரிசியிலையும் இந்த பவுண்ட்ராஸோட பேர் தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடி போய் இன்னொரு ஆர்த்தின் தோசை இதே மாதிரி சுட்டு கொண்டு வா பாப்போம். ஐசு, அம்புக்குறி அம்புக்குரி மஸ்ட். சரியா? எவ்வளவு அழகா அம்புக்குரி விட்டுருக்கா. ஸ்ட்ரைட்டா நெஞ்சையே டச் பண்ணுதே. சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுருவோம். ஆறிற போது ஏன் இப்ப சொம்பத்துக்கு ஏறிற? நம்ம சாப்பிடுற ஒரு அரிசியில மட்டும் இல்ல, நம்ம வாங்குற பாத்திரத்திலயும் அவங்கவுங்க பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பாத்திரத்துல உன் பேர் எழுதிருந்தது, அதனாலதான் உன் மேல தூக்கி போட்டேன். அடிங்க மாவள செல்லமா திட்டிட்டு போறான். இதுல எங்க என் பேர் எழுதிருக்கு? அன்பளிப்பு பவுண்ட்ராசு. இந்த பாத்திரத்தை நம்ம எப்ப கொடுத்தோம்? ஆமா ஆமா ஆமா, சோவனா பெரிய மனுஷியானப்ப கொடுத்தது. நல்லா ஞாபகம் வச்சிருக்கா. ஐசு ஐசு. லேப்டாப் லேப்டாப். ஓ வந்துட்டேன் வந்துட்டேன். கத்தாத கத்தாத. இந்தா. நான் உன்னை தானே தோசை சுட்டு தர சொன்னேன். அந்த ஐஸ் எதுக்கு சுட்டு தர? டேய், நான் சமையல் கட்டுல தான்டா இருந்தேன். அவதான் வந்து நான் தான் மாமாவுக்கு தோசை சுடுவேன், நீங்க போங்க அத்தான் அனுப்பிச்சு விட்டா. அரிசி மாவை காலி பண்ணி கீழே சிந்தி உனக்கு ஒத்த தோசை சுட்டு கொண்டு வந்தா. இனிமே நான் எதாவது கேட்டானா நீ தான் செஞ்சு தரணும். அந்த பிள்ளையெல்லாம் எதுவும் செய்ய விடாத. இந்த பாரு, அவகிட்ட கண்டிஷனா சொல்லிவிடு. அத நீயே அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நடுவுல ஒரு ஆளு? கார்த்தி, சாம்பார் ஊத்துமா. தோசை ஆசமோ ஆசம்.